இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8th புக்கில் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்கால இந்தியாவில் எப்படி கல்வி இருக்கும், அப்புறம் இடைக்கால இந்தியாவில் எப்படி கல்வி இருக்கும் பார்க்கலாம். மடாலயங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மடங்கள், இதெல்லாம் கல்வி கற்பிக்கும் முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் விட்டு அறிக்கையில் வரும். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8th புக்கில் இருக்குது. பழங்கால இந்தியாவில் கல்வி, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் முக்கியம். எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இந்த பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பழங்கால இந்தியாவில் இடைக்கால இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா பழங்கால இந்தியாவில் எப்படி கல்வி முறை இருந்துச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்னா பழங்கால இந்தியாவில் அந்தனர் அரச குலம்லாம் இருந்தாங்கள்ல, அந்த அரச குல மகன்களுக்கெல்லாம் கல்வி வழங்கப்பட்டது. கண்டிப்பாக கல்வி கொடுத்தாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சாதாரண மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரமங்களையும் துறவிகள் வாழிடங்களிலும் என்ன பண்ணாங்கன்னா வேத பாடல்கள் வந்து கற்பித்தாங்க. எப்படி பண்ணாங்கன்னா வேத பாடல் வந்து மனப்பாடம் பண்ணுறபடி கற்பிக்கப்பட்டது மாணவர்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வேத பாடல்களாக கற்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இலக்கணம், உரைநடை. அப்போயே பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இலக்கணம், உரைநடை, இப்போ நம்ம படிக்கிறோம் உரைநடைன்னு படிக்கும். அது மாதிரி உரைநடை, செய்யுள் புனைதல், தர்க்க சாஸ்திரம், பௌத்திக மெய்யல், இந்த பாடங்கள்லாம் வந்து கற்றாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா கற்றாங்க பழங்கால இந்தியாவில். அந்த பாடத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிங்கன்னா, அப்போவே வானியல், கணிதம், இப்போ நம்ம படிக்கிறோம் கணிதம், மருத்துவம். அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து மருத்துவத்தை பற்றி, கணிதம் பற்றி, ஜோதிடம், வானியல், இது வானியல்னா இந்த வானியலில் இப்போ வானத்தை பார்த்து ஏதாவது நிலவு, பௌர்ணமி, அமாவாசை, இது மாதிரி நட்சத்திரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சம்மந்தமான பாடங்களை கற்பித்தாங்க அப்போவே பார்த்திங்கன்னா. இது வந்து இத்தகைய கற்றல் வந்து குருகுல அமைப்பு சொல்கிறாங்க. பழங்கால இந்தியாவில் குருகுல அமைப்பு சப்போஸ் கேட்கலாம். குருகுல அமைப்பு எங்கே இருந்துச்சுன்னா பழங்கால இந்தியாவில் இருந்துச்சு. குருகுல அமைப்பு பழங்கால இந்தியாவில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்டைய தமிழ்நாடு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு இப்போ சொல்கிறோம்ல, அப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் கற்றறிந்த பெண்கள் இருந்திருக்காங்க. சங்க இலக்கியத்துலேருந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக சங்க இலக்கியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, பெண்கள் கற்றறிந்த பெண்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தை நம்ம சொல்கிறத நம்ம காண முடியுதுன்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம தமிழ்லேயும் படிக்கிறோம், ஜிகேலையும் படிக்கிறோம். அதிலே சொல்கிறாங்களாம் நம்ம கற்றறிந்த பெண்களாக இருந்திருக்காங்கன்னு. சங்க காலத்தில் வாழ்ந்தவங்க யார் நிறைய புலவர்கள் இருக்காங்க. பெண்பார் புலவர்கள் தனியார் இருந்திருக்காங்க. யாருன்னா ஆதிமந்தியார், ஔவையார், இவங்களாம் பெண்பார் புலவர்கள். இது போன்று 40க்கும் மேற்பட்ட வந்து உதாரணமாக சொல்லலாம். இவங்களாம் வந்து கல்வி கற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில், அதில் அகழ்வாய்வு வந்து சொன்னாங்களே, அகழ்வாய்வை பற்றி தமிழில் படிப்போம், ஜிகே படிப்போம். கீழடியில் வந்து அகழ்வாய்வு நடந்துச்சா, அதில் வந்து அதில் காணப்பட்ட பானையில் ஓடுகள் இருக்குல்ல, இந்த பானை ஓடுகளில் வந்து எழுத்து வடிவ பொறிப்புகளாக இருந்துச்சாம். இப்போ எழுத்து வடிவ பொறிப்புகள் இருந்துச்சு. எப்படி அவங்க படித்தனால தானே அதெல்லாம் வந்து பொறிச்சிருக்காங்க அந்த பானை ஓடில், அப்படின்னா கல்வி கற்றிருப்பாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து வடிவ பொறிப்புகள்லாம் அந்த பானை ஓடுகளில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இந்த கீழடியில் வாழ்ந்த மக்கள் வந்து கல்வி வந்து நன்கு கற்றிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்காங்க. இப்போ 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே சொல்கிறாங்க. இந்த பானையோடில் இருக்கிற எழுத்து வடிவம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த யார், நெடுஞ்செழியன். இவர் வந்து ஆரியப்படையை சேர்ந்தவர். நெடுஞ்செழியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய புறநானூற்று பாடல்களை வந்து நெடுஞ்செழியன் அவர் கைப்பட எழுதிய புறநானூற்று பாடலில் வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி கூறியிருக்காரு நெடுஞ்செழியன் வந்து. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாடல் நிறையா புறநானூற்றில் பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏழ்மை நிலையில் இருப்பவரும் இப்போ வந்து கஷ்டப்படுறவங்களும் அவங்களும் வந்து ஆசிரியர்கள் சென்று கற்க வேண்டும் சொல்கிறாரு. நம்ம கற்பிக்கும் ஆசிரியர்கள், நம்ம போய் கற்றது இல்லாமல் நம்மளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதில் பாடல்கள் எழுதியிருக்காரு. யார், நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட்டு தாயானவள். ஒரு பெண் வந்து தாயாயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் வந்து கற்கன்னு சொல்லிட்டு பெரிதும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த தாயானவள் வந்து அவங்க குழந்தைகள் வந்து கற்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள்பவர் யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களும் வந்து அந்த கற்றோர் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு அதில் கூறுறாங்க. அதை பின்பற்றணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்றோர்னா யாருன்னா ஒரு ஒரு அரசராக இருந்தாலும் அவங்க கற்பிக்கும் ஆசைகளுக்கு அங்கே வந்து அடிபணிஞ்சு போகணும்னு சொல்லிடுறாங்க இந்த இதில். அதான் நெக்ஸ்ட்டு மேல்திட்ட மக்கள் கீழ்த்திட்ட மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியின் பெருமை பெரிதும் போற்றுகிறது அப்படிங்கிறாங்க. பெரிதும் போற்றியுள்ளனர். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உபநிடதங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் இருக்குது. உபநிடதங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் படிப்போம், தமிழ் ஜிகேலையும் படிப்போம். உபநிடதங்கள் எப்படி இருந்துச்சுன்னா வேதங்கள் இருக்கிற நம்பிக்கையை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு. வேதங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு. உபநிடதங்கள் வந்து அது வந்து காமிச்சிச்சுங்கிறாங்க. என்னன்னா உபனிஷத்துனா ஒரு சொல் இருக்குது, அது வந்து ஒருவருக்கு அருகில் உட்கார்தல். அது என்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சுத்த தமிழ் இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும், தமிழ்லே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அதுதான் உபனிஷத்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சொல் வந்து என்னென்னா ஒருவருக்கு அருகில் உட்கார்தல். இப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க வந்து உபனிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. வாப்பா வந்து உட்காருப்பான்னு சொல்லாமல் உபனிஷத்துன்னு சொல்லும்போது வந்து உட்காரு அப்படின்னு அந்த பொருள்னு சொல்கிறாங்க. ஒரு முனிவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா நிறைய முனிவர் இருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ பழங்காலத்தை நம்ம பார்த்துக்குறோம். பழங்காலம் வந்து இப்போ நிறைய முனிவர் இருப்பாங்க. ஒரு முனிவர் வந்து காலடியில் அமர்ந்து தானே முனிவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து முனிவருக்கு ஆப்போசிட்டில் உட்காருவாங்க. ஆனால் வந்து காலடியில் உட்காருவாங்க, நேராக உட்காராமல் காலடியில் வந்து இதை உட்காந்துட்டு எந்த வித்தையும் கற்றுக்குவாங்க. ஒரு முனிவர் காலடியில் அமர்ந்து தான் ரகசியமாக வித்தைகளை வந்து கற்கின்றனர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உபநிடதங்கள் என்ன சொன்னாங்க, உபநிடதங்கள் வந்து எதை வலியுறுத்துதுன்னா உபநிடதங்கள்னால் கடவுள்கள் சடங்குகள். இப்போ கடவுள் நம்ம வழிபடுறோம், அதுக்கு சடங்கு நிறைய பண்ணுறோம். இதிலேருந்து முற்றிலும் விலகி மெய்ஞானத்தை பெறுவது தான் உபநிடதம்னா வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சடங்குகள் எல்லாம் விளங்கி மெய்ஞானத்தை பெறுவது தான் உபநிடதங்கள் சொல்லிட்டு சொல்கிறது. பிந்திய வேத காலத்தில் பிந்திய வேத காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கற்றறிந்த ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்களை வீடுகளுக்கு போய் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீடு சொல்லுவாங்க, குடியிருப்பு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர் குடியிருப்புகளுக்கோ அல்லது தனியார் இல்லங்கள், இப்போ பார்த்திங்கன்னா தனியார் இல்லங்கள்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து யாராவது கற்பிப்பாங்க. அந்த இல்லங்களில் போய் கற்கும்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிந்தைய வேத காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு பயணி பெர்னியர் அப்போலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து குறிப்பெழுதியிருக்காரு. என்ன குறிப்பெழுதியிருக்காரு வாரணாசியில் பனாரஸில் பார்த்திங்கன்னா குருகுல முறையிலான கல்வி கற்கும் முறை இருந்துச்சு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. குருகுல முறையிலான கல்வி கற்ற முறை வந்து இருந்துச்சு சொல்லிட்டு அந்த குறிப்பில் எழுதியிருக்காரு. அவர் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா அந்த பெண்ணியர் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா காசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆசிரியர் இருப்பாங்க, கற்றறிந்த ஆசிரியர்கள். நிறைய கல்வி கற்ற ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, நகர பல பகுதிகளுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இல்லாமல் பல பகுதிக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல தனியார் இல்லங்களிலும் இப்போ பார்த்தோம்ல ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குடியிருப்புகளும் தனியார் இல்லங்களிலும் வந்து கல்வி கற்கிறாங்கன்னு அது மாதிரி வந்து பல தனியார் இல்லங்களிலும் குறிப்பாக பணக்கார வணிகர்கள் தனியார் இல்லங்களையும் போய் கல்வி கற்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பணக்கார வணிகர்கள் இருப்பாங்களே, பணக்கார வணிகர்கள் இருப்பாங்களே, அவங்க தோட்டங்களில் போயிட்டு கல்வி வந்து கற்பிச்சிருக்காங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு 4 சீடர்கள், மற்றவர்களுக்கு 6 அல்லது 7 சீடர்கள். இப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களா, காசிலேருந்து ஆசிரியர்களில் பல நகரில் பல பகுதியில் போகிறாங்களா, அவங்க எங்கெங்கே போகிறாங்கன்னா தனியார் இல்லங்களுக்கு போகிறாங்க, பணக்கார வணிகர்கள் தோட்டங்களுக்கு போய் கல்வி கற்பிக்கிறாங்க அந்தவங்களாம். நெக்ஸ்ட் வந்து அந்த போன ஆசிரியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 சீடர்கள் இருந்திருக்காங்களாம், மற்றவர்களுக்கு வந்து 6-7 சீடர்கள் இருந்திருக்காங்களாம். இந்த காசிலேருந்து போன ஆசிரியர்களுக்கு வந்து 4 சீடர்கள், மற்றவர்களுக்கு 6-7 சீடர்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காங்களாம். ஆசிரியர்களுக்கு ஒரு சில ஆசிரியர்கள் வந்து 12 சீடர்கள் இருந்தாங்க. 12 சீடர்கள்னால் 12 மாணவர்களை வந்து கல்வி கற்பிச்சிருக்காங்க இந்த காசியில் போன ஆசிரியர்கள்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து வேதங்கள், உபநிடதங்கள், தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய படிப்பு இதெல்லாம் பற்றி கற்பிக்கப்பட்டான இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்கள் வாழ்வதற்கான இப்போ காசிலேருந்து போன ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்பிக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் நமக்குள்ள சாப்பாடு இருக்குது,
அவங்க செலவு இருக்குல்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா குருதட்சணைப்பாங்க. இப்போ வந்து ஃபீஸும் போடுவோம், அப்போலாம் ஸ்கூலில் ஃபீஸ் அதிகம் போகும். இப்போ அப்போலாம் வந்து குருதட்சணை அந்த ஆசிரியர்களுக்கு வந்து என்ன பண்ணால் ஆசிரியர்களுக்கு குருதட்சணையாக குறைந்தளவிலான கட்டணத்தை பெற்றுக்கொண்டனர். இப்போ வந்து குருதட்சணை கம்மியான அமௌண்ட் வந்து காசு வந்து வாங்கிக்கிட்டாங்க. இல்லைன்னா சமூகத்தில் வந்து வழக்கத்தில் இந்த பரிசு பொருட்களே வாங்கி கொண்டு தான் கற்பிக்கிறாங்க. சும்மா இல்லாமல் குருதட்சணை குறைந்த கட்டணம் வாங்கிறாங்க, அல்லது அன்பு பரிசு பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டு தான் அவங்க கற்பிக்கிறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியர்களை வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுக்குறாங்க, அல்லது வந்து உணவளிப்பது போன்ற நடைமுறைகள். இப்போ வந்து கல்வி கற்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான பொருளை கொடுக்குறாங்க, அல்லது உங்களுக்கு வந்து உணவளிப்பது அப்படி சொல்லிட்டு நடைமுறையில் இருந்துச்சுங்கிறாங்க. என்னது பழங்கால இந்தியாவில் கல்வி. நெக்ஸ்ட்டு மடலயங்கள் கல்வி பார்க்கலாம். மடலயங்கள் கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 2-3 கொஸ்டின் வந்திருக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின். மடலயங்கள் கல்வி பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மகாவீரர் சொல்கிறோம்ல, மகாவீரர் படிக்கிறோம். மகாவீரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். முன்னாடி இப்போ பெர்னியர் பார்த்தோம், பெர்னியர்னு பிரெஞ்சு பயணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மகாவீரர் பற்றி பார்க்கணும். அவர் வந்து 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். இவர் வந்து மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதி. அந்த மகாவீரர் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் கோசலர். மடாலயங்களில் பார்த்திங்கன்னா மடாலயங்கள் கல்வி எப்படின்னு பார்க்கலாம். புத்தர் கோசலர் ஆகியோர் வந்து புத்தர் இருக்கார், கோசலர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேதங்களையும் மேலே அதுக்கு புத்தர் கோஸ்ல வந்து வேதங்களோட மேலாதிக்கத்தை நிலையத்தின. மேலாதிக்கம்னா அவங்களுக்கு பிடிக்கல, வந்து அவங்க இண்டிவிஜுவலாக வந்து யாரும் சொல்ல பிடிக்கலாமல் அவங்க இஷ்டப்படி இருந்தாங்க. புத்தர் இவங்களாம் கோஸ்ல பார்த்திங்கன்னா வேதங்களை பற்றி தான், வேதங்களோட மேலாதிக்கம் அவங்களுக்கு பிடிக்கல, நிராகரித்தாங்க. அது அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சமய பிரிவுகள் தோன்றுது. சமய பிரிவுனா சமணம் பௌத்தம் சைவம் சொல்லுவாங்களா, அது சமண பிரிவு. நிறைய சமய பிரிவுகள் வந்து தோன்றுச்சுங்கிறாங்க. அவற்றில் வந்து சமணமும் பௌத்தமும் சமய பிரிவு நிறைய இருக்குது. சமணம் பௌத்தம் சைவம்னு. அது சமணமும் பௌத்தம் தான் 2 மட்டும் தான் நவீன கால முறை நிலைத்திருந்தது. தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துச்சு சமணம் பௌத்தமும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமண பௌத்த மடலயங்கள் பார்த்திங்கன்னா சமண மடலயங்கள் பௌத்த மடலயங்கள் சொல்லிட்டு திருவிகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பௌத்த மடலயங்களை பார்த்திங்கன்னா திருவிகள் இருந்தாங்க. அவங்க வந்து கல்வி கற்பதாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, இதெல்லாம் முறையாக இருந்துச்சுங்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கல்வி பயில வர மாணவர்கள் பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் அவங்க கல்வி கற்கும் அந்த பயிற்சி முடியும் வரை, அந்த பயிலும் காலம், அந்த பயிற்சி முடியும் வரை அந்த மாணவர்கள் வந்து அங்கேயே தங்கியிருந்து படித்தாங்களாம் அந்த மடாலயங்களில். சமணர்களே சமய இலக்கியங்கள், சமணர்களோட சமண இலக்கியங்கள் சொல்லுவாங்கள்ல, அது வந்து அர்த்தமகதி. அது வந்து கேட்பாங்க, அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அர்த்தமகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அர்த்தமகதி மொழியிலையும் பாலி, இந்த மொழினா பாலி, இந்த பாலி மொழியும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவில் மதுரை கரையில் என்ன இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்கா. தென்னிந்தியாவில் மதுரை கரையில் காஞ்சிபுரத்தில் மடலயங்கள் இருந்துச்சு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கண்டிப்பாக நிறையா இருந்திருக்கும். காஞ்சிபுரத்தில் தான் நிறையா சமணம் பௌத்தம் சொல்லும்போது நிறையா மடலயங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். கர்நாடகத்தில் பார்த்திங்களா, கர்நாடகாவில் வந்து சரவணபெலன் என்ற இடத்துல வந்து மத போதனைக்கான மையங்கள் வந்து இருந்துச்சு. மத போதனைக்கான மையங்கள் வந்து சமணர்கள் தான் நிறுவினாங்க. யார் நிறுவினா, சமணர்கள் வந்து அமைச்சாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் சொல்லான பள்ளி என்ற சொல்லும் அப்போ இருந்துச்சான். என்னென்னா கல்வி கற்கும் பள்ளின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து அந்த என்ன பொருள்னா கல்வி கற்கும் சமண மடலயங்கள். இப்போ சமண பௌத்த மடலயங்கள், இந்த சமண மடலயங்களை தான் பள்ளின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அந்த காலத்தில் பள்ளி என்று குறித்தாங்க. அவ்வளோதான். தமிழ் இலக்கியத்துக்கு சமணர்கள் இப்போ பார்த்திங்கன்னா சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் இலக்கியத்தையும் அவங்க வந்து போற்றி வளர்த்தாங்கங்கிறாங்க. அதுக்கு நிறைய பணிகள் சமணர்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை வளர்ப்பதற்கு பெரும் பங்கு வகித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரும் பங்கு வகித்தாங்க சமணர்கள். இந்த சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா திருக்குறள், நாடியார் இதெல்லாம் வந்து அவங்களால தான் தோன்றிச்சு அப்படிங்கிறாங்க. திருக்குறள், நாடியார் இதெல்லாம் தோன்றிடுச்சு அப்படிங்கிறாங்க. தமிழ் இலக்கியம் தானே இதெல்லாம், திருக்குறள், நாடியார் இவங்களாம் சமணர்கள் தான் வந்து
அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கிறாங்க, கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சமண பௌத்த கல்வி மையங்கள். இப்போ எப்படின்னா பல்கலைக்கழகம் எப்படி இருக்குது, யூனிவர்சிட்டி அது போன்று பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் எப்படி இருந்துச்சு, பெரிய பெரிய வளாகங்கள், பெரிய பெரிய பில்டிங் இருக்குல்ல, அது போல் வந்து சமண பௌத்த கல்வி மையங்களும் பெருசு பெருசாக இருந்துச்சுங்கிறாங்க. அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்களே வளர்த்துக்கிட்டாங்க. என்னென்னா அவங்களே வந்து அவங்களே வந்து நிர்வாகம் பண்ணுறதுனால சின்னதாக இருந்து பெருசாகுது ரொம்ப பெருசாகிட்டு கொண்டு வந்துட்டாங்க. பல்கலைக்கழகங்களை போன்று சமண பௌத்த கல்வி மையங்களும் பெரிதாக அவங்க வந்து அமைச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பீகாரில் வந்து சிறந்த பௌத்த கல்வி மையங்கள். இப்போ வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்துருக்கோம். பீகாரில் தான் நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம படிச்சிருக்கோம். அது என்னத்தை வந்து கற்பிக்குதுன்னா பௌத்த கல்வி மையம். அது பௌத்த சமணம் இல்லை, பௌத்த கல்வி மையமாக இருந்துச்சு நாலந்தா பல்கலைக்கழகம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து கல்வி கற்பதற்கான கல்வி கற்பதற்கான தென்கிழக்கு ஆசிரியர்கள் தென்கிழக்கு ஆசிரியர்கள்லேருந்து பல பகுதியிலேருந்து வரும் மாணவர்கள் வந்து வராங்க. வந்து இதை நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்த்து ரொம்ப ஈர்த்து இங்கே வந்து கல்வி கட்டுறாங்க. ரொம்ப தூரம் வந்து அதை பார்த்தோன்னே கல்வி கற்கும் ஆர்வம் வந்து இங்கே வந்து கல்வி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் வந்து 8ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வங்காளத்தில் இதே போல் தான் 8ஆம் நூற்றாண்டில் வந்து வங்காளத்தில் வந்து பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர். தர்மபாலர் யாருன்னா பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர். இவர் என்ன பண்ணார்னா விக்ரமசீலா கொஸ்டின் கேட்கலாம். விக்ரமசீலா வந்து என்ன பண்ணார், விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியது யாருன்னா தர்மபாலர். தர்மபாலர் என்ன பண்ணார்னா விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவி அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தோம். இப்போ வந்து விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இப்போ வந்து தர்மபாலர் வந்து நிறுவினார். இதில் என்ன பண்ணார்னா இது பல்கலைக்கழகத்தில் புத்தரின் கோட்பாடுகளை வந்து பரவ செய்தார். இதில் வந்து புத்தரின் கோட்பாடுகளை வந்து பரவ செய்தார் இந்த யூனிவர்சிட்டி மொழியாக. நெக்ஸ்ட் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து என்ன இருக்குது, காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தோமா, அதுக்கு இணையான புகழ்பெற்ற நம்ம பார்த்தோம் பீகாரில் பார்த்தோம் நாலந்தா பல்கலைக்கழகம். அது மாதிரி தான் அதுபோல் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்திலும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை போன்று அதுக்கு இணையான பல்கலைக்கழகம் வந்து நிறைய வந்து பல கல்வி நிலையங்களும் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்துலேயும் நிறுவப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யுவான் சுவாங். நம்ம தமிழ் படிச்சிருக்கோம், தமிழ் ஜிகே வந்து பார்த்திங்கன்னா யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். யுவான் சுவாங் எங்கே வந்திருக்காங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க தெரியும். ஆனால் எந்த காலத்தில் வந்திருக்கான்னு தெரியும். எந்த காலத்தில் வந்து கேட்டால் முதலாம் நரசிம்ம பல்லவனின் ஆட்சி காலத்தில் வந்தார். யார், சீனாவை சேர்ந்த யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருக்காரு. எப்போ வந்திருக்காரு, 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காரு யுவான் சுவாங். ஆனால் எப்போன்னு கேட்டால் 7ஆம் நூற்றாண்டில். இது 8th புக்கில் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து மாணவர்கள் வந்து வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அரசியல், போர்க்கலைகள் இதெல்லாம் பயிற்சி பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் 2009 தான் நாலந்தா அகழ்வாய்வு தளத்தை வந்து யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. என்னென்னா உலக பறவை சின்னங்கள் ஒன்றாக அறிவித்தாங்க 2009. நெக்ஸ்ட்டு பழங்கால பார்த்தோம், வடநிலையங்கள் கல்வி பார்த்தோம். நெக்ஸ்ட் இடைக்கால இந்தியாவில் பார்க்குறோம். இடைக்கால இந்தியாவில் கல்வி. இடைக்கால பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து வழக்கமாக கோவில்களை வந்து கோவில் வந்து கற்பித்தாங்க. இடைக்கால இந்தியாவில் கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள் வந்து அப்போயே கட்டிட்டாங்க. அந்த கோவில்கள் வழியாக கல்வி கற்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராமங்களில் இருக்கவங்கள அந்த கிராமங்கள் வந்து கோவில் அர்ச்சகர் தான் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் அர்ச்சகர் வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கோவிலில் தான் கல்வி கற்பித்தாங்களா. நெக்ஸ்ட் வந்து உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா உயர்கல்வி அப்போ வந்து உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகளாக இருந்துச்சுல்ல, அது வந்து கோவில் பெரிய பெரிய கோவில்களோட லிங்க் வச்சுக்கிட்டாங்க. லிங்க் வச்சு இப்போ அங்கேருந்து கல்வி வந்து இங்கே வந்து பரவச்சு. அது மாதிரி இணைக்கப்பட்டது. பெரிய உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள் பெரிய கோவில்களை வந்து இணைக்கப்பட்டது. இடைக்கால இந்தியாவில் பார்த்திங்கன்னா மடங்கள், இடைக்கால இந்தியாவில் மடங்கள், மடலயங்கள்
இதெல்லாம் வந்து கல்வி கற்பிக்கும் இடமாக இருந்ததுங்கிறாங்க இடைக்கால இந்தியாவில். அது பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் சைவ சமண மண்டலங்கள் சைவ வைணவ மண்டலங்கள் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி வந்து கல்வி கற்பித்தாங்கன்னா அரசர்களிடந்து நன்கொடை வந்து இப்போ வாங்கிக்கிட்டாங்க. அரசர்களிடந்து நன்கொடை வாங்கிக்கிட்டாங்க. இதை சைவ சமயம், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை, ஓவியம் இப்படி எல்லாம் வந்து கற்பித்தாங்க. இதை நோக்கமாக கொண்டாங்க. இசை, ஓவியம், அதாவது சைவ சமயம் வந்துச்சு, வைணவ சமயம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து இசை, ஓவியம், கலைகள் இதெல்லாம் கற்பித்து நோக்கமாக கொண்டாங்க. 14ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் வந்து அப்போ தான் அந்த திருவாடுதுறை சைவமடம் வந்து 14ஆம் நூற்றாண்டில் தான் திருவாடுதுறை சைவமடம் இருந்துச்சு. அதில் வந்து யார் கல்வி கற்றாங்கன்னா உவேசா. தமிழ் புக்லேயும் பார்க்கணும், ஜிகேலையும் பார்க்கணும். உவேசா வந்து சாமிநாதர் தான் கல்வி கற்றாருங்கிறாங்க. சைவ மடத்தில் வந்து கல்வி கற்றாருங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தொழில்நுட்ப கல்வி முறை இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா தொழில்நுட்ப கூட்டுறவு அமைப்பில் தான் தொழில்நுட்ப கல்வி வந்து கற்றாங்க. என்னென்னா தொழில்நுட்ப கல்வினா சுரங்கம், ரோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை இதெல்லாம் வந்து கல்வியினர் வந்து கூட்டமாக கற்பித்தாங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைவினைஞர்கள்வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களோ அந்த பையன் வந்து அந்த பரம்பரை தொழிலை பற்றி தான் பயிற்சி பெற்றாங்க. கைவினைஞர்கள் மட்டும் அந்த காலத்தில். இந்த கல்வி மையங்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவு தொழில்நுட்ப பரிமாற்றம் தனித்தனியாக நடைபெற்ற அறிவு தொழில்நுட்பம் அறிவும் பற்றியும் தொழில்நுட்பம் பற்றி தனித்தனியாக வந்து நடந்துச்சுங்கிறாங்க. இந்த கல்வி மையத்தில் வந்து தனித்தனியாக கற்பித்தாங்க அப்படின்னாங்க. ஒன்றா கற்பிக்காமல் தனித்தனியாக கல்வி மையத்தில் கற்பித்தாங்க அப்படின்னாங்க. முக்கியமானது சுல்தானியர் முகலாய ஆட்சியின் போது பார்த்திங்கன்னா உயர்நிலை இருந்துச்சு. உயர்நிலை படிப்பும்பாங்க. இப்போ சின்ன ஸ்கூலு பெரிய ஸ்கூலு வருவாங்கள இடைநிலை, அது மாதிரி உயர்நிலை படிப்பு அப்போ இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆளும் வர்க்கம். இப்போ ஆளும் வகுப்பினர் மட்டுமே அந்த கல்வி இருந்துச்சு. இப்போ ஆளும் வகுப்பினா ரொம்ப உயர் குடியிருப்பு தாழ்ந்து இப்போ பார்த்தா மேல் கீழே பார்த்தோம்ல, மேல்திட்ட மக்கள் கீழ்த்திட்ட மக்கள் பார்த்தோம்ல, அது மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த உயர்நிலை படிப்பு வந்து ஆளும் வகுப்பினருக்கு மட்டும்தான் அந்த கல்வி வழங்க இருந்துச்சு. இது வந்து சமஸ்கிருத பள்ளிகள் இல்லாமல் இஸ்லாமிய பள்ளிகளும் தடையின்றி அனைவருக்கும் ஏற்படுது. இஸ்லாமிய பள்ளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தடையின்றி எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்கள். இந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமிய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா குர்ஆனில் வந்து சில பகுதிகள் இருக்குது. அதை மனப்பாடம் மட்டும் பண்ணது இல்லாமல் வட்டார மொழிகள், பாரசீக மொழிகள் எல்லாத்தையும் கட்டுறாங்க. வட்டார மொழிகளும் பாரசீக மொழிகளும் கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க மாணவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதே என்னது அப்போ வந்து இந்து இப்போ சொன்னோம்ல முஸ்லீம் இந்த குர்ஆன் அது மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து கல்வி கற்க வரும் மாணவர் இருப்பாங்களே, ஏழை மாணவர். தொலைதூரத்துலேருந்து வரும் ஏழை மாணவர் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கல்வி நிலையங்கள் வந்து அருகிலே என்ன இருக்கோ அங்கே வசித்து வந்து அவங்க அருகில் என்ன இருக்கோ அவங்க அந்த மாணவர்கள் வசிக்கும் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த இறைநம்பிக்கையில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது கல்வியை பெற்ற முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பையன் வராங்கன்னா அவங்க ஊர் பக்கத்தில் என்ன மடம் இருக்கோ அங்கே போய் கல்வி கட்டுறாங்க. சும்மா இல்லாமல் இறை நம்பிக்கைகளுடன் ஒரு கல்வி கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க.